பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. இன்னும் நிறைய பேர் இன்னும் கிறிஸ்மஸ் செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ரைட் தானே? ஏன் நான் சொல்கிறேன்னாக்கா, இன்னும் நிறைய பேர் அவுட் ஸ்டேஷனில் இருக்கிறாங்க. இடத்துல பார்த்தா தெரியுது. ஸோ இன்னும் செலிப்ரேஷன் மூடில் இருக்கிறாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஐ திங்க் நம்ம இங்கே அமர்ந்திருக்கிறவங்களும் நிறைய பேர் அவுட் ஸ்டேஷன் போயிட்டு வந்திருப்போம். நம்ம கம்போங் பலி கம்போங் பண்ணியிருப்போம். சீக்கிரமாக வந்திருப்போம் சில பேர். இப்போ ஐ வென்ட் டு மலக்கா திஸ் 24th போயிட்டு 26 நான் வர முடிஞ்சது. இதான் ஃபர்ஸ்ட் டைம் இன் மெனி இயர்ஸ் கிறிஸ்மஸ் சர்வீஸ் நம்ம சர்ச்சில் வெளியில் நான் மலக்கா சர்ச்சில் அன்றைக்கி அந்த வர்ஷிப் கிறிஸ்மஸ் சர்வீஸுக்கு பங்கெடுக்க கடந்து போயிருந்தேன். ஸோ இட்ஸ் அ நியூ எக்ஸ்பீரியன்ஸ் ஃபார் மீ ஆல்சோ தேர் ஆஃப்டர் மெனி இயர்ஸ். ஓகே, எவ்ரி இயர் இங்கே தான் நம்ம சர்வீஸில் இருப்பேன். எப்போதும் ஜஸ்ட் ஒன்லி லாஸ்ட் கிறிஸ்மஸ் this Christmas I was in Malacca. But I believe, நான் விசுவாசிக்கிறேன், நம்ம எல்லாம் ஆராதனையில் எங்கேயோ ஒரு ஆராதனையில் நிச்சயமாக கிறிஸ்மஸ் ஆராதனையில் கலந்திருப்போம், செலிப்ரேட் பண்ணியிருப்போம். நிச்சயமாக நம்ம சந்தோஷமாக இருந்திருப்போம். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இந்த நாளில் இங்கே இருப்பது பெரிய ஆண்டவருடைய சுத்த கிருபை. இன்றைக்கு வேத பாகத்தில் ஆண்டவரின் மனசில் ஒரு காரியம் வைத்தது தான் நான் பேச இருக்கிறேன். பிகாஸ் எவ்ரி டைம் when I share the word of God, ஆண்டவர் ஏதோ ஒரு உணத்தில் நான் ஆண்டவரே இந்த சண்டே பேசணும்னு சொல்லும்போது அதை குறித்து சிந்திக்கும் போது அப்பையிலேருந்தே போதகர் பாஸ்டர் எப்போ நம்ம இந்த நாளில் நீங்கள் சத்தியம் கொடுங்கன்னு சொல்கிறாரோ அந்த நாளிலேருந்து அந்த மனசில் அதே தான் ஓடிட்டுருக்கோம். இந்த சண்டே பேசணும், இந்த சண்டே ஷேர் பண்ணணும். ஆண்டவர்கிட்ட நான் ஆல்வேஸ் மை ஹார்ட் ஆல்வேஸ் சேஸ் வாட் ஐம் கோயிங் டு ஷேர். ஓகே, நார்மலி எனக்கு ஆண்டவர் வர்ஷிப் பண்ணுற டைமில் ஆண்டவர் அந்த வார்த்தை மனசில் ஒரு வார்த்தை அப்படி திட்டம் தெளிவுமாக போடுவார். உடனே நான் எழுதி வச்சுருவேன். பிகாஸ் இட்ஸ் ஈஸி ஃபார் அஸ் டு ஃபர்கெட் சம்திங். நம்மளுக்கு நினைவில் வரும்போது எந்த காரியம் ஒரு காரியம் முக்கியமான காரியம் வரும்போது ஒரு நிமிடம் நம்ம சரி இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இது பண்ணுவோன்னு சொன்னால் அடுத்த நிமிஷம் நம்ம பார்த்துருப்போம். கொஞ்சம் நேரம் ஏதோ ஒரு காரியம் வந்ததா, வாட் இஸ் தேட்? அந்த மாதிரி உங்களுக்கு அனுபவம் இருக்குதா? இப்போ தானே ஏதோ ஒரு காரியம் நினச்சேனே, இப்போ தானே நினச்சேன், ஒரு செகண்ட் முன்னே தான் நினச்சேன், எங்கே போச்சு, என்னதுன்னா டோட்டலி சில நேரத்தில் டோட்டலியாக நம்ம மறந்துடுவோம். தட் திங் ஹேப்பன் டு ஆல் ஆஃப் அஸ். ஸோ அதனால் எனக்கு ஆண்டவர் மனசில் அந்த வார்த்தை வந்தோடனே அது எந்த சுச்சுவேஷனாக இருந்தாலும் சரி, ஒரு பேனோ பேப்பரையும் இல்லைனா ஒரு புக்கு டக்குன்னு எழுதிடுவேன், கிறுக்கி வச்சுருவேன் அந்த டைட்டில் அப்படியே. அப்புறம் மற்றதெல்லாம் பார்ப்பேன். அது ஆண்டவர் சொன்ன ஒரு வார்த்தை. பிகாஸ் இட்ஸ் இஸ் காட் ஸ்பீக்கிங் டு மீ. தட் இஸ் ஹவ் காட் ஸ்பீக்ஸ் டு மீ. உள்ளத்தில் உணர்த்துவார். ஹல்லேலூயா. நம்ம எல்லாருக்கும் அப்படி தான் ஆண்டவர் உணர்த்துவார். சில நேரத்தில் நினைக்கிறோம் ஆண்டவர் இன்னும் என்கிட்ட பேசலையே, ஆண்டவர் எங்கே உணர்த்துறாரு, ஆண்டவர் பேசுகிறாருன்னு சொல்கிறாங்களே எப்படின்னு. இஃப் வி ஆர் சென்சிட்டிவ் டு காட், நம்ம ஆண்டவருக்கு நம்ம ரொம்ப ஒரு உள்ளத்தில் அவரையே நினச்சிக்கிட்டு இருந்தோன்னாக்கா அவர் சத்தத்தை நம்ம கேட்க முடியும். ஐ நோ தட் இஸ் காட்ஸ் வேர்ட் தட் காட் வாண்ட்ஸ் மீ டு ஷேர் ஹியர் டுடே. அப்போ நம்ம நினச்சோம் இந்த வருஷம் பூரா நம்ம கிறிஸ்மஸ், இது டிசம்பர் மாதம்ல, இப்போ கிறிஸ்மஸ் முடிஞ்சது, இன்னும் இயேசு பிறந்திருக்கிறாருன்னு சொல்லி நம்ம பேசுவோமா? இல்லை, ஆண்டவர் சொன்னார் ஒரு வார்த்தை இருக்குது. தட் இஸ் த வேர்ட் ஐ அம் கோயிங் டு ஷேர் வித் யூ. ஹல்லேலூயா. இட் இஸ் சிம்பிள் மெசேஜ், ஒரு சாதாரண செய்தி தான். ஆனால் அதில் ஆண்டவர் உங்களுக்கு மட்டும் இல்லை என் உள்ளத்திலையும் பேசின ஒரு வார்த்தையாக இருக்குது. வர வருடத்தில் ஆண்டவர் என்னோட வாழ்க்கையிலையும் இதை காட் வாண்ட்ஸ் மீ டு ஹோல்ட் திஸ், இந்த வார்த்தையை இன்னைக்கு கொடுக்குற இந்த சத்தியத்தை என் வாழ்க்கையில் முதலாக ஆண்டவர் அதை ask me to God wants me to follow it. Hallelujah. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு பாருங்க, இந்த டாபிக் ஆல்சோ ஃபர்ஸ்ட் திங் ஃபர்ஸ்ட். ஓகே, முதல் காரியம் முதலில். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒவ்வொரு நம்ம எதாக இருந்தாலும் ஒரு நாளில் காலையிலேருந்து நைட் வரைக்கும் ஒரு நாள் எடுத்துக்கிட்டாலும் கூட நம்ம நிச்சயமாக நிறையா ஆக்டிவிட்டீஸ் இருக்கும். இன்றைக்கி ஸ்கூலுக்கு போகணும், இன்றைக்கி பசாருக்கு மார்க்கெட்டுக்கு போகணும், இன்றைக்கி நான் ஷாப்பிங் போகணும், இன்றைக்கி அவங்கள விசிட் பண்ணணும், அவங்கள கால் பண்ணணும், அப்படின்னு பல காரியங்கள் இருக்கும். எப்படி நம்ம அந்த டிசிஷன் நம்ம எப்படி எடுப்போம்? ஹவு டு வி மேக் த டிசிஷன்? ஓகே, ஒரு நாளில் நிறைய காரியம் இருக்குது. மார்க்கெட் போகணும், சரியா, இது செய்யணும் அது செய்யணும்னு. ஸோ எப்படி நம்ம தீர்மானம் எடுப்போம்? ஹவு டு வி மேக் த டிசிஷன்? விச் இஸ் ஃபர்ஸ்ட், விச் இஸ் செகண்ட், விச் இஸ் தேர்ட்? அங்கே பார்த்தீங்கன்னாக்கா
ஃபர்ஸ்ட் திங் ஃபர்ஸ்ட் போட்டிருக்கோம் 1 2 3. ஸோ அந்த மாதிரி ஏதாவது நமக்குள்ளே நம்ம அந்த லிஸ்ட் இருக்குதுங்களா? டு வி மேக் அ லிஸ்ட்? யாராவது இருக்குதா அந்த லிஸ்ட் போடுற பழக்கம் இருக்குதுங்களா? கொஞ்சம் கையை கொஞ்சம் உயர்த்துங்க, நல்லா உயரமாக வைத்துங்க. ஓகே, யா, there are people, there are many of us, a number of us here will make a list. சரி, ஓகே. இன்னொரு காரியம், லிஸ்ட் போடாமையே நல்ல மெமரி உள்ளவங்க யாரும் இருக்கீங்களா? லிஸ்ட் போடாமையே எனக்கு தெரியும் இன்னைக்கு பூரா என்ன செய்யணும் தெரியுங்களா? இருக்கீங்களா? எது ஐ திங்க் கை போடாதவங்கலாம். ஓகே, 6 பேரோ 7 பேர் கைப்பட்டோம், மற்றவங்க எல்லாம் வந்து மெமரியில் இருக்குது. வெரி குட். அந்த மாதிரி மெமரி எல்லாருக்கும் இருந்தால் அவ்வளோ நல்லாயிருக்கும். ஓகேயா? ஸோ ஐ கேனாட், எனக்கு முடியாது. சம்டைம்ஸ் எழுதலைன்னா கொஞ்ச நேரத்தில் தடுமாறிடுவோம். ஓகே, ஒரு நாள் என் சிஸ்டர்கிட்ட சொன்னேன், இப்போ கிளாங்கில் இருக்கிறாங்க, பட் கிளாங் பண்ணாமரில் சொன்னேன். என்ன சொன்னேன்னா, பிகாஸ் அவங்க வந்து தனியாக இருக்கிறாங்க. ஷீஸ் அலோன், யூனோ, அவங்க ஹஸ்பண்ட் கூட இல்லை, அவங்க இறந்துட்டாரு. அண்ட் ஷீஸ் அலோன், நோ சில்ட்ரன், தனியாக இருக்கிறாங்களே. நான் வந்து எவ்ரி மந்த் ஐ கோ அண்ட் விசிட் ஹர் அண்ட் கம், போய் பார்த்துட்டு வருவேன். ஸோ சம்டைம்ஸ் அவங்ககிட்ட சொன்னாக்கா மோஸ்ட்லி சில நேரம் என்ன செய்வாங்கனாக்கா, அவங்க ஷீஸ் இண்டிபெண்டன்ட் பர்சன்ல, சொந்தமாகவே திங்க் பண்ணி செய்யணுன்னு. ஐ எம் எல்டஸ்ட் இன் மை ஃபேமிலி, அதனால் நான் முடிஞ்சதை சொல்லுவேன் சிஸ்டர்கிட்ட. ஸோ லாட் ஆஃப் திங்ஸ், யூனோ, அடுத்த வருஷத்துக்குள்ள காரியம்லாம் இருக்கும், எழுதி வைக்க மாட்டாங்க. ஃபெப்ரவரியில் முக்கியமாக ஒரு இடத்துல ஒரு ஹாஸ்பிட்டல் போய் செக்அப் போனோம், அந்த டேட் எழுதி வைக்க மாட்டாங்க. கேட்டாக்கா சொல்லுவாங்க எல்லாம் எனக்கு நினைவு இருக்குன்னுவாங்க. ஸோ எனக்கு கோவம் வந்துடும் சம்டைம்ஸ் நம்ம நல்லா சொல்லும் போது. பிகாஸ் எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, எவ்வளோ நம்மளுக்கு நினைவு இருந்தாலும் நம்ம சரியாக காரிப்போம். அடுத்த வருஷம் உள்ளது ஃபெப்ரவரியில் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், எழுதி வைக்கல. அப்புறம் அடுத்த வாரம் ஒன்று இருக்கும், அடுத்த மாதம் ஒன்று இருக்கும், பல இதுங்க இருக்கும், எழுதி வைக்க மாட்டாங்க. ஓகே, ஸோ நான் சொன்னேன் ஒரு நாள், கொஞ்சம் எழுதி வச்சா நல்லது. சும்மா என்ன ஷீஸ் அலோன் இந்த ஹவுஸ், எங்கேயாச்சும் ஒரு பேப்பர் மாதிரி அப்படியே ஒட்டி வச்சுட்டு முக்கியமான டேட்டை மட்டும் எழுதி வச்சுன்னா அப்படி பார்த்தா தெரிஞ்சிருமே. இல்லை எனக்கு எல்லாம் தெரியும்னு சொன்னாங்க. அதிலேருந்து அவங்க ஆலோசனை கொடுக்குறத விட்டுட்டேன் நான். டேட்டெல்லாம் எழுதி வைங்க எல்லான்னு. ஆனால் சில நேரம் நம்ம போகும்போதே சில ஹெல்ப் கேட்பாங்க, இங்கே கொண்டு போனோம் அங்கே போனோம். சில நேரத்தில் ஐயோ இதை மறந்துட்டேன், இதை எடுக்க மறந்துட்டேன்னு சொல்லுவாங்க. எப்படி இருக்கும் நம்மளுக்கு? இல்லை எழுதி வச்சு செய்யணும். இதை மறந்துட்டேன், வீட்டில் சொல்லுவேன். இப்போ ஒரு கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட் போகிறீங்களா, இந்த புக்ஸ் இந்த டாக்குமெண்ட் கொண்டு போங்கன்னு. இல்லை எல்லாம் ஃபோனில் இருக்குன்னுவாங்க. சிஸ்டர்லாம் ஐ கேப் அங்கே போனோன்னா அவங்க கேட்கும்போது ஃபோனை பிடிச்சி தேடிக்கிட்டே இருப்பாங்க. அப்படி தேடி காணும், எங்கே காணும்னு. அப்புறம் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டு அந்த டாக்குமெண்ட் எடுத்து போய் நான் தான் செய்யணும். ஸோ அதனால் ஐ ஆல்வேஸ் டெல், யூ நோ, ஐ ஆல்வேஸ் சே ப்ரையாரிட்டி எழுதுங்க. ஓகே, எழுதி வச்சா நம்மளுக்கு நனவு பலன் இருக்கும். இன் மை கேஸ் நான் வந்து ஐ காட் அ புக், டெய்லி அது ரைட்ல காலையிலே உட்காந்துருவேன், யோசிக்கிறது மனசில் வரதெல்லாம் எழுதுவேன். நாளைக்கு என்னான்னு திடீர்னு மனசில் வரும், டக்குன்னு மறக்கிறதுக்கு முன்னாடி எல்லாம் எழுதி வச்சு டியூஸ்டே, வெனஸ்டே, தேர்ஸ்டே ஒரு பேப்பர் இருக்கும். சண்டே வரைக்கும் நான் எழுதிடுவேன். சம்திங்ஸ் வரும்போது நடுவில் வரும்போது எழுதிடுவேன் பிஃபோர் ஐ திங்க். ஸோ இன்றைக்கி உள்ளதெல்லாம் இருக்கும், திடீர்னு திரும்ப நாளைக்கு. ஸோ ஐ நோ ரெடி சம் ஆஃப் திங்ஸ். ஓகே, ஸோ இட்ஸ் ஈஸி ஃபார் மீ. ஓகே, தட்ஸ் ஆல். ஐ புட் இன் ப்ரையாரிட்டி. எது ஃபர்ஸ்ட் திங் ஃபர்ஸ்ட், எது மேலே எழுதிடுவேன், ரெண்டாவது மூணாவதுன்னு. ஸோ ஐ டோன்ட் கெட் கன்ஃபியூஸ். ஸோ பாருங்க, ஆண்டவர் கூட நமக்கு எது முக்கியம், எது செய்யணும்னு ஆண்டவர் வேதத்தில் நம்மளுக்கு சொல்லி கொடுத்துருக்கிறார். ஹல்லேலூயா. எது முக்கியம்? சில நேரத்தில் நம்ம ப்ரையாரிட்டி பண்ணி செய்யாமல் இருந்தால் ஏதாவது செஞ்சுக்கிட்டு இருப்போம். இங்கே போவோம், அங்கே போவோம், முக்கியமான காரியத்தை மறந்துடுவோம். ஸோ அதனால ஆண்டவர் எது நம்மளுக்கு முக்கியம், அவசியம், எது முதலாக நம்ம செய்ய வேண்டும் நம்ம வாழ்க்கைக்கு, நம்ம வாழ்க்கை சரியா இருக்கணும்னாக்கா, நம்ம வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கணும்னாக்கா, எது நம்மளுக்கு இந்த ப்ரையாரிட்டி, எது முக்கியம் என்று வேதத்தில் தெளிவாக ஆண்டவர் சொல்லியிருக்கு. அதை தான் நம்ம சுருக்கமாக நம்ம பார்க்க இருக்கிறோம். ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் தேவஜனமே. இப்போ நம்ம பார்த்தோம்னாக்கா, இந்த டிசம்பர் மாதத்தை நம்ம எடுத்துக்கொண்டோம்னாக்கா, ஒரு காரியம் சபையாக இருக்கிற நம்ம ஒரு காரியம் அறிஞ்சிருப்போம். டிசம்பர் மாதத்தில் என்னத்தை நம்ம பார்த்துருக்குறோம், நம்ம சர்ச்சோட ஊழியத்தில் என்னத்தை கண்டோம் சொல்ல முடியும்? யாராவது சொல்ல முடியுமா? ப்ரோக்ராமா? ஓகே,
டிசம்பர் மாதம் நான் பார்த்தது என்னதுன்னா, இட்ஸ் 100 மீட்டர்ஸ் ரேஸ். ஒரு 100 மீட்டர்ஸ் 100 மீட்டரு ஓட்டமாக இருந்தது. பிகாஸ் 100 மீட்டர் வந்து நீங்கள், பிகாஸ் இட்ஸ் வெரி ஷார்ட் டிஸ்டன்ஸ் தெரியுங்களா. அது அங்கே கோன்னு சொன்னானே அந்த அந்த இங்கேருந்து ஸ்லோ ஓடுவான், முடிக்கும் போது மெதுவாக வேகமாக ஓடுவான். இப்போ அப்படி இல்லை, பிகாஸ் ஷார்ட் டிஸ்டன்ஸ். ஸ்டார்ட்லேருந்து கடைசி வரைக்கும் அந்த ஸ்பீட் தான் சரிங்களா. ஸோ நம்ம வந்து ஜனவரி பிப்ரவரி மார்ச்சில் தான் அப்படியே போயிட்டு டிசம்பர் 1ஆம் தேதி வந்துச்சு பாருங்க, டாம் கோன்னு நம்ம சர்ச்சில் என்னது ஓகே என்ன செஞ்சாங்க, தேசாமந்தரி இவாஞ்சலிசம் ப்ரோக்ராம். அடுத்த வாரம் ஓகே PSG 1 இவாஞ்சலிசம் ப்ரோக்ராம், அப்புறம் கேண்டில் லைட் சர்வீஸ், அப்புறம் இந்த கிறிஸ்மஸ் சர்வீஸ் ஈவ் சர்வீஸ். இப்போ அடுத்தது என்ன வரப்போகுது, நியூ இயர் வச்சு நடிச்சு போட்டாடு ஓடி ஓகே நம்ம ஓடிட்டோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஓடிக்கொண்டு தான் இருக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஐ திங்க் வி நீட் டு கீப் சம் ஸ்பேஸ் ஃபார் த இயர் கம்மிங் இயர். பிகாஸ் நம்மளோட வாழ்க்கை வந்து இஸ் நாட் அ 100 மீட்டர்ஸ் டேஷ் ரேஸ். நம்மளோட வாழ்க்கை ஓட்டம் வந்து அது வந்து மெரத்தான் ஓகேங்களா. ஓடிக்கிட்டே இருப்போம். ரொம்ப வந்து 10 கிலோமீட்டர்ஸ் 15 கிலோமீட்டர்ஸ். ஸோ யூ ஹேவ் டு ரன், யூ ஹேவ் டு டேக் த பேஸ். கான்சிஸ்டன்டாக ஓடணும். ஹல்லேலூயா. எல்லாத்தையும் இங்கே முடிச்சுட்டு அடுத்த வருஷம் பூரா நம்ம ஓய்வு எடுக்க முடியாது. ஹல்லேலூயா. ஸோ ஆண்டவருடைய காரியத்தில் we have to be consistent and keep on moving and moving. We need the energy, the stamina to move on. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். I don't know why I'm saying this, okay, but anyway, ஸோ இந்த டிசம்பர் மாதமானது நம்மளுக்கு அதிகமான ஒரு 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 அதிகமான மினிஸ்ட்ரியாக ஊழியங்கள் இந்த இருந்த ஒரு நாளாக இருக்கிறது. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். சரி, இந்த இயர் வந்து 2025 ஆரம்பத்தில் நம்ம ஆரம்பித்தோம் ரைட். எவ்ரி இயர் என்ன செய்வோம், ஆரம்பத்தில் ரெசல்யூஷன் செய்வோம் ரைட். ஆண்டவரோட உடன்படிக்கை செய்வோம் and we make a resolution. நம்ம வந்து சில காரியங்கள் தீர்மானங்கள் நம்ம எடுப்போம். ஓகே, ரிலீஸ் பண்ணுவோம். சரி, இது நான் செய்ய போகிறேன், இந்த வருஷம் நான் முடிச்சு ஆகணும். ஆண்டவரோட உடன்படிக்கை வந்து, ஆண்டவரே இந்த வருஷம் நான் இந்த காரியம் நான் தப்பாக செஞ்சுருக்கேன், பாவமாக இருந்திருக்கிறேன், இதை விட போகிறேன். அல்லனா இந்த காரியத்தில் ஐ வாண்ட் டு டூ. ஆண்டவர் இடத்துல நம்ம வந்து சில உடன்படிக்கை செய்கிறோம். we make some covenant with God and also we make some resolution for ourselves. சில தீர்மானங்கள் நம்ம எடுப்போம். இன்றைக்கி நம்ம கேட்குறோம், நம்ம வருஷம் முடிய போது நம்ம ஆண்டவரோட கொடுத்த அந்த உடன்படிக்கையை நம்ம வந்து கை கொண்டிருக்கோமா? have we fulfill, okay, have we fulfill the covenant we made with God? அது நம்ம யோசித்து பார்க்கணும். ஹல்லேலூயா. யோசித்து பார்க்கணும் தேவ ஜனமே. அல்லனா நம்ம இந்த வருஷம் முடிக்கிறோம், ஏதோ முடிஞ்சது இல்லைன்னா இல்லை, புதுசாக ஸ்டார்ட் பண்ணுவோம், புது கவர்னன்ஸ் செய்வோம், புது உடன்படிக்கை செய்வோம், புது தீர்மானங்களை எடுப்போம்னு சொல்லி நம்ம போய்கிட்டே இருப்போம். சரிங்களா? ஸோ we have to wait, pause a moment now and see. நம்ம யோசித்து பார்க்கணும், நம்ம அது நிறைவேறுனுச்சா இல்லையா என்று நம்ம பார்க்கணும். சில வேளையில் நம்ம எடுத்த தீர்மானங்கள் நம்ம போட்ட திட்டங்கள் சில நேரத்தில் சில இது வந்து செய்ய முடிஞ்சது, சில காரியம் முக்கியமான காரியம் செய்ய முடியாமல் இருந்திருக்கு. ஐ ஹேவ் மை பர்சனல் லிஸ்ட். எனக்கு என்னோட பர்சனல் லிஸ்ட் இருக்குது, ஆண்டவரோடு செய்த உடன்படிக்கை இருக்குது, என் பர்சனல் ரெசல்யூஷன் இந்த வருஷத்தில் இந்த காரியம் செய்யணும்னு இருக்குது. பட் இட் வாஸ் நாட், சம் ஆஃப் தேட் வாஸ் நாட் ஃபுல்ஃபில். சரியா? ஸோ அதனால் சம்டைம்ஸ் ஐ ஃபீல் பர்டன், கவலையாக இருக்குது, பாரமாக இருக்குது. ஐ பிலீவ் யூ டு ஹேவ் தட் கைண்ட் ஆஃப் அ ஃபீலிங் இன் அ ஹார்ட். சில காரியம் நம்ம எதிர்பார்த்தோம் இந்த வருஷத்தில் நம்ம செய்யணும், செய்ய முடியாமல் போச்சே, மனத்தில் ஒரு பாரம் இருக்கும், வருத்தம் இருக்கும். You see, today's message, throughout the year we have been hearing messages, right? இன்னைக்கு God wants to heal our heart. ஆண்டவர் நம்ம உள்ளத்தை He want to heal our heart. 3 important things இன்னைக்கு ஆண்டவர் உள்ளத்தில் வச்ச காரியத்தை நான் பேச போகிறேன், சீக்கிரமாக பேச போகிறேன். கர்த்தருக்கு சொல்ல, முதலானது, God is saying do not be discouraged. Do not be discouraged. இந்த வருஷம் நடக்கலையா, இவ்வளோ ஜெபிச்சனே எனக்கு நடக்கலையா, இவ்வளோ கேட்டனே நடக்கலையா, நான் இவ்வளோ முயற்சி பண்ணினேன் இப்படி ஆயிடுச்சே.
இவ்வளோ முயற்சி பண்ணினேன், எவ்வளோ கண்ணீர் விட்டேன், இப்படி ஆயிடுச்சே, இப்படி ஆயிடுச்சே, தோல்வி, நான் வெற்றி கிடைக்கும்னு நினச்சேன், தோல்வி வந்துருச்சே. ஆண்டவர் சொல்கிற ஒரு காரியம், டு நாட் பி டிஸ்கரேஜ். மனசை தளராத விடாத என்று ஆண்டவர் சொல்கிறாரு. டு நாட் கிவ் அப் பீப்புள் ஆஃப் காட். திகையாதே, சோர்ந்து போகாதே ஆண்டவர் சொல்கிறாரு. ஹல்லேலூயா. காட்ஸ் வேர்ட் டுடே ஃபார் us, டு நாட் பி டிஸப்பாயிண்டட். இதை எடுத்துகிட்டு போவோம் அன்றைக்கி, இந்த கம்மிங் இயர். இன்றைக்கி மட்டும் இல்லை, இந்த வேர்டை வந்து டேக் இட் ஃபார் கம்மிங் இயர். முதல் காரியம் ஆண்டவர் இன்றைக்கி உணர்த்துறத, ஆண்டவரோட பிள்ளைகளாக இருக்கிற உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் உணர்த்துற காரியம், சோர்ந்து போகாத, கவலைப்படாத. ஆண்டவர் சொல்கிறார், நீ சோர்ந்து போகாதன்னு சொல்கிறாரு. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். 3 காரியத்தில் முதல் காரியமானது சோர்ந்து போகாத. டோன்ட் பி டிஸ்கரேஜ் பை செட்பேக்ஸ் அண்ட் ஃபெயிலியர்ஸ். சில நேரத்தில் நம்ம எதிர்பார்த்தது நடக்காமல் போயிடுச்சுல, ஆண்டவர் சொல்கிறாரு, டு நாட் பி டிஸ்கரேஜ். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எதிர்பார்த்தது மாதிரி நடக்கலை, கவலைப்படாத. ஆண்டவர் சொல்கிறார், சோர்ந்து போகாத. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சில நேரம் நம்ம வந்து எவ்வளோ செஞ்சாலும் பீப்புள் ஓன் அப்ரிஷியேட் யூ. இருக்கா இல்லையா? இருக்கா இல்லையா? ஒர்க் பிளேஸில் இருக்கா இல்லையா? ஒர்க் பிளேஸில் இல்லை, அப்புறம் எங்கே இருக்குது? ஒர்க் பிளேஸில் இல்லைன்னா வேறு எங்கே இருக்குது சொல்லுங்க. உங்களுக்கெல்லாம் பதில் தெரியும், ஆனால் தெரியாத மாதிரி இருக்கீங்க. நம்மளுக்கெல்லாம் தெரியும். Sometimes it can be in our family, can be our neighbors, can be people near us. நம்மள பக்கத்தில் சுற்றி இருக்கிறவங்க மத்தியிலேருந்து இதெல்லாம் வரும், சரிங்களா? இந்த மாதிரி காரியம் ஆண்டவர் சொல்கிறாரு, சோர்ந்து போகாதீங்க. ஹல்லேலூயா. Don't be discouraged. That is the word today. Do not be discouraged. Okay? People may have blamed you for something. நல்லது செஞ்சதுக்கு பாராட்டாம நல்லது செஞ்சதுக்கு திட்டுறாங்க. இருக்கா இல்லையா? இருக்கா இல்லையா? நல்லது போய் செய்ய போய் ஏச்சு வாங்கிட்டு வந்திருக்கோம். எத்தனை பேர் அந்த மாதிரி பட்டிருக்கோம்? Is there anyone here like that? Is there anyone here like that? வருஷ கடைசிக்கு வந்துட்டோம், புது வருஷத்தில் கால் எடுத்து வைக்க போகிறோம். நல்லது செய்ய போய் தலையில் 2 கொட்டு வாங்கிட்டு வந்திருக்கோம். பார்த்துருக்கீங்களா? ரைட். சில நேரத்தில் நம்ம சந்தோஷமாக இருக்கிற டைமில் வந்து தலையில் வந்து நம்ம மேலே தலையில் வந்து ஒரு கொட்டு கொடுத்துட்டு போயிடுவாங்க. இருக்குது. I had so many times. I had it so many times. Okay. கிறிஸ்மஸ் ஈவ் அன்னைக்கு அந்த மாதிரி எனக்கு ஒன்று கிடச்சிச்சு. So I'm just saying that I feel burden. சந்தோஷமாக ஒரு அதுவும் மிளாக்கா போயிட்டேன். அங்கே வருது ஒரு கால் வந்துட்டு ஒரு கொட்டு கிடச்சிச்சு. ஓகேங்களா? பட் எனிவே, நம்ம நல்லது செய்யறது we do it. நல்லது செய்யறது நல்லது செய்யுங்க. பைபிள் அப்படித்தானே சொல்லப்பட்டிருக்கு ரெவலேஷன்ஸில். ஹல்லேலூயா. நல்லது செய்யுங்க, நல்லது செய்யுங்க. பாவம் செய்யறங்க நீ இன்னும் செய்ய, ஒரு நாள் இருக்குதுன்னு சொல்கிறாரு. ஹல்லேலூயா. ஸோ நல்லது செய்கிறோமா செய்வோம். யாரும் நம்மளை தலையில் கொட்டுறாங்களா வாங்கிக்குவோம். ஏன்னா இயேசு சொல்கிறாரு, ஒரு கணத்தில் அடி கொடுத்தா இன்னொரு கணத்தை காட்டுன்னு சொல்லி, சரியா? அதனால கோழி அடின்னு காட்டுங்க, ஒன்று போட்டுருவாங்க. அந்த மாதிரி காட்டுறதில்ல, கன்னத்தில் நம்மளை இந்த மாதிரி தான். ஓகே, டோன்ட் ஆஸ்க் ஃபார் ட்ரபிள், பட் தென் இஃப் பீப்புள் கம் அண்ட் பிரஸ் அகேன்ஸ்ட் யூ, ஜஸ்ட் we have to move on. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். சில வேளையில் நம்மளுடைய ஹெல்த் கூட இந்த நாளில் வந்து வீக்காக இருக்கலாம். ஆண்டவர் சொல்கிறாரு, சோர்ந்து போகாத, சோர்ந்து போகாத. ஆண்டவர் சொல்கிறாரு. ஸோ எதாக இருந்தாலும் தேவ ஜனமே, இந்த நாளில் the first thing, important thing is சோர்ந்து போகாதீங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. சோர்ந்து போகாதீங்க. தோல்வியை கண்டு சோர்ந்து போகாதீங்க. கிடைக்காதது சோர்ந்து போகாதீங்க. ஏமாற்றம் அடைஞ்சிட்டா சோர்ந்து போகாதீங்க. somebody cheated me my money, சோர்ந்து போகாதீங்க. ஹல்லேலூயா. ட்ரஸ்ட் இன் அவர் லார்ட். கர்த்தர் மேலே பாரத்தை வைங்க, கர்த்தர் மேலே பாரத்தை வைங்க. ஹல்லேலூயா. இந்த கடைசி இந்த நாட்களில் just saying that do not be discouraged. ஏன்னா இந்த ஹோல் இயர் நம்ம வந்து வேலை செஞ்சுருக்கிறோம், இந்த ஹோல் இயர் ஊழியம் செஞ்சுருக்கிறோம், இந்த ஹோல் இயர் ஏதோ காரியங்கள் செஞ்சுருக்கிறோம். இன்னைக்கு சரியா அநேக மக்கள் சோர்ந்து போய் உட்கார்ந்துருக்க நம்ம பார்க்குறோம். சோர்ந்து போய் நிற்கிற மக்களை நம்ம பார்த்துருக்கிறோம். வேதனையாக இருக்கிற மக்களை நம்ம பார்த்துருக்கிறோம். தேவ ஜனமே, சில பேர் தீர்மானம் எடுத்திருக்கலாம்,
இந்த வருஷத்தோட போதேன்டா, அடுத்த வருஷத்துலேருந்து நான் ஐ டோன்ட் வாண்ட் டு பி இன் திஸ், ஐ டோன்ட் வாண்ட் டு டூ திஸ், ஐ வாண்ட் டு ஜஸ்ட் ஸ்டே சைட், நான் தனியாக இருக்க போகிறேன், வேணாம்ப்பா இந்த தொல்லையெல்லாம்னு சொல்லிட்டு ஊழியத்தை விட்டு போயிடாதீங்க. டோன்ட் பி டிஸ்கரேஜ் பீப்புள் ஆஃப் காட். ஊழியத்தில் நம்ம ஆண்டவர் அழைத்திருக்கிறாரு அவரோட சேவை செய்கிறதுக்கு. ஆல் திஸ் திங் வில் கம், டோன்ட் பி டிஸ்கரேஜ். ஹல்லேலூயா. So I want to give you one word, a promise word from the word of God. Isaiah chapter 41 verse 10. Sister Bama வாசிப்பாங்க. 41 verse 10. நான் ஆங்கிலத்தில் முதலாக வாசிக்கிறேன். So do not fear, for I am with you. Do not be dismayed, for I am your God. I will strengthen you and help you. I will uphold you with my righteous right hand. தமிழ்ல வாசிங்க. நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். ஓகே, நீ பயப்படாதே, நான் உன்னோடனே இருக்கிறேன். திகையாதே, நான் உன் தேவன். I am your God. நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் செய்வேன். என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். People of God, இது ஆண்டவரோட வார்த்தை. God says, ஆண்டவர் சொன்னதை அவர் செய்வார். ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு அந்த விசுவாசம் இருக்கு? எத்தனை பேருக்கு ஒரு அந்த விசுவாசம் ஆமென் சொல்லுவோமா? Praise God. அதுதான் நம்மளுக்கு தேவை இந்த புது வருஷத்துல. We need that. அதுதான் நம்மளுக்கு தேவை. தெரியுங்களா? மனுஷ சொல்ற வார்த்தை you won't keep the promise, no. எத்தனை வாட்டி நம்ம ஏமாந்து போயிருக்கிறோம், சொன்னது செய்ய மாட்டாங்க, அந்த மாதிரிலாம் இருந்திருக்குது. ஆனால் ஆண்டவருடைய வார்த்தை 100க்கு 100 ஆண்டவர் செய்வார். ஹல்லேலூயா. நம்மளுடைய பாட்டு என்ன? நம்ம விசுவாசிக்கணும். We believe that Jesus, our God, will do it. So do not fear, for I am with you. பயப்படாதீங்க, நான் உன்னோட இருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறாரு. And do not be dismayed, for I am your God. ஓகே, திகையாதே, நான் உன் தேவன். ஹல்லேலூயா. எவ்வளோ ஒரு ஆறுதலான வார்த்தையா இருக்குது. இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாருங்க, எவ்வளோ சோர்ந்து போனாலும் நீ என்ன திகையாதே, டோன்ட் பி டிஸ்கரேஜ், டோன்ட் பி வரிட். ஆண்டவர் சொல்ற, நான் உன் தேவன், நான் உன்னோட இருக்கிறேன்னு சொல்றாரு. ஹல்லேலூயா. எவ்வளோ ஒரு ஆறுதலான வார்த்தை தெரியுங்களா? அந்த வார்த்தை நம்ம நம்ப முடியும். ஏன்னா அது ஆண்டவர் சொல்றாரு. மனுஷன் நான் நம்ப முடியாது. கூடயே இருப்பான்னு சொல்லுவாங்க, தேவையில்லை நேரத்தில் எங்க இருக்காங்கன்னே தெரியாது. போன் அடிச்சாலும் எடுக்க மாட்டாங்க, அடைச்சு போட்டுருவாங்க, போனே தூக்கியே போட்டுருவாங்க. நம்ம கூட பேச விருப்பம் இல்லைன்னா போனு டோட்டலி அடிச்சிருவாங்க, போட்டு டோட்டலி அடிச்சிருவாங்க, நம்பரை கூட மாற்றிடுவாங்க. ரைட்டா இல்லையா? And God is not like that. நம் தேவன் அப்படிப்பட்டவர் இல்லை. ஐயோ வந்துட்டான் என்கிட்ட ஆண்டவரே இது கொடுங்க நான் கேட்குறான். அதனால ஆண்டவர் போய் ஒளிஞ்சிக்க மாட்டார் தேவ ஜனமே. தெரியுங்களா? ஆண்டவர் நன்றி சொல்லலாம். ஆனால் இவன் வந்தானாக்கா எப்போதுமே கொடுன்னு கேட்டிருக்கானே, வரான் நான் போய் ஒளிஞ்சுக்கிறேன். ஆண்டவர் அப்படி போக மாட்டார். ஹல்லேலூயா. நம்ம தேவன் அப்படி உள்ள தேவன் இல்லை. வந்தா ஒரு நன்றி சொல்றானா, வந்தா கேட்கறதுக்கு தான் அவன். அப்படி இல்லை, 1000 வாட்டி கேட்டாலும் ஆண்டவர் நம்மளை கேட்கிற தேவன், நம்ம பக்கத்தில் இருக்கிற தேவன், நம்ம மேல எரிச்சல் அடையாத தேவன், கூடயே இருக்கிற தேவன். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட தேவன் தான் ஆண்டவர் சொல்ற, நான் உன்னோட இருக்கிறேன்னு சொல்ற. எவ்வளோ ஒரு நல்ல ஒரு வார்த்தை. கிறிஸ்துமஸ்க்கு என்ன நம்ம பார்த்தோம்? நம்ம தேவனோட இன்னொரு பேர் என்னது? இம்மானுவேல். அப்படின்னா என்னது? தேவன் நம்மோட இருக்கிறார். அதான் அந்த மெசேஜ். தேவன் நம்மோட இருக்கிறார். நீ பழைய ஏற்பாட்டு வசனங்கள் எத்தனையோ 100 ஆண்டுக்கு முன்பதாக எழுதப்பட்ட வசனங்கள். ஆண்டவர் அதே வார்த்தை தான் சொல்றாரு, நான் உன்னோட இருக்கிறேன்னு. மத்தியில ஆண்டவர் என்ன சொல்றாரு? இம்மானுவேல் தேவன். ஹல்லேலூயா. அதே தான் ஆண்டவர் சொல்றாரு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த தேவன் பேச்சு மாறுற தேவன் இல்லை, சொன்னதை செய்கிற தேவன். ஹல்லேலூயா. ஐ வில் ஸ்ட்ரெங்தன் யூ அண்ட் ஹெல்ப் யூ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இரண்டாவதான காரியம் ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, நீங்க நம்ம பார்த்தோம்னாக்கா, டு நாட் பி அஃப்ரேட். முதலாக டு நாட் பி டிஸ்கரேஜ், சோர்ந்து போகாதீங்க. ரெண்டாவதான முக்கியமான காரியம், பயப்படாதீங்க என்று ஆண்டவர் சொல்றார். ஹல்லேலூயா. நான் சொல்றேன், இந்த 3 காரியம் இன்னைக்கு பார்க்க போற 3 காரியம் நம்ம எல்லாருக்கும் இருக்குது, எனக்கும் இருக்குது. ஹல்லேலூயா. எனக்கும் இருக்குது. பயப்படாதவங்க யாரும் இருக்கீங்களா? இங்கே கை போடுங்க. அப்புறமேல தனியாக நம்ம காபி ஃபெலோஷிப்பில் உட்காந்து பேசுவோம். அந்த ரகசியம் தெரியணும். இட்ஸ் பியூட்டிஃபுல் டு நோ தட் சம்படி. எல்லாத்துக்கும் நான் பயப்பட மாட்டேன்ப்பா. ஒரு சிங்கம் வந்தால் கூட நான் பயப்பட மாட்டேன். அப்படியே நின்று தாவீதை போல அப்படியே எடுத்து போட்டுருவேன்னு சொல்கிறேங்க. யாரும் இருக்கிறோமா? யாருமே கிடையாது. Fear is on everybody's heart. But God is saying something, do not fear. அது எனக்கும் சொல்கிறார். எனக்கு தான் சொல்கிறார் ஆண்டவர். நான் ஒரு பயந்தாங்கொல்லி தான். கேட்டிருக்கீங்களா அந்த வார்த்தை, பயந்தாங்கொல்லின்னு? எஸ்,
பட் this year God is telling me, ஐசாயா நீங்கள் வந்து பயப்படாதீங்கன்னு சொல்கிறாரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. do not be discouragedன்றாரு, சோர்ந்து போகாதேன்னு சொல்கிறாரு. பிகாஸ் நான் நிறைய வேலையில் நான் சோர்ந்து போயிருக்கிறேன். I tell you truth. Why I'm sharing this? நான் இங்கே நின்று பேசுறதுக்கு தகுதி இல்லாதவன் தெரியுங்களா? It's not I am not ashamed to tell about my weaknesses. என்னோட பலவீனத்தை எடுத்து சொல்கிறதுக்கு நான் வந்து வெக்கப்பட மாட்டேன். For God's glory. மறைச்சிக்கிட்டு நான் ஒரு பலசாலி எனக்கு அந்த மாதிரிலாம் சொல்கிறேன் எனக்கு இல்லை. அநேக வேலையில் நான் டிஸ்கரேஜ் ஆகிருக்கேன், அநேக வேலையில் நான் பயந்து இருக்கிறேன், அநேக வேலையை நான் worry பண்ணியிருக்கேன். எல்லாருக்கும் இருக்குது தானே? But one thing God is reminding today, that He is with us. தேவன் நம்மோட இருக்கிறாரு, தேவன் நம்மோட இருக்கிறாரு. கலங்கி இருக்கீங்களா? பயப்படாதீங்க. Okay. So the second important thing is do not be afraid. பயப்படாதீங்க ஆண்டவர் சொல்றாரு. ஏசாயா 43:1-2 எடுத்து வச்சுக்கோங்க சிஸ்டர் பாமா. ஆண்டவர் என்ன தெரியுமா சொல்றாரு இதுல? But now this is what the Lord says. கர்த்தர் தான் சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, என்ன சொல்றா? Fear not. மறுபடியும் பயப்படாத சொல்றாரு. For I have redeemed you. ஆண்டவர் redeem பண்ணிருக்காரு, ரட்சித்திருக்கிறாரு. I have summoned you by name. You are mine. பாருங்க எவ்வளோ ஒரு நல்லது. ஆண்டவர் சொன்னார், பேர் சொல்லி நான் கூப்பிட்டுருக்கேன், நீ எனக்கு சொந்தம், நீ எனக்கு சொந்தம், நீங்கள் எனக்கு சொந்தம்னு ஆண்டவர் சொல்றாரு. நான் வந்து அவருக்கு சொந்தம். ஹல்லேலூயா. I belong to my God. Because I belong. நான் சொல்லல, அவர் சொல்றாரு, ஆண்டவர் சொல்றாரு. I belong to him. How beautiful it is, right? நான் வந்து ஆண்டவருக்கு சொந்தம்னு சொல்றதே நல்லது. Good, we must say that. ஆனால் ஆண்டவரே சொல்றாருன்னா எப்படி இருக்குங்க? ஆண்டவரே நீ பார்த்து சொல்றாரு, நீ எனக்கு சொந்தம்டா அப்படின்னு சொன்னா எப்படி இருக்கும்? அதை தான் சொல்றாரு ஆண்டவர். இங்கே உட்கார்ந்து இருக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவர் பார்த்து நீங்க சொல்றாரு, நீங்க அவருக்கு சொந்தமா. ஹல்லேலூயா. நான் அவருக்கு சொந்தமா. சும்மா விடுவாரா ஆண்டவர்? நம்மளை சும்மா விடுவாரா? திக்கற்றவர்களா விடுவாரா? வேணான்னு தள்ளி விடுவாரா? விட மாட்டாரு. நம்ம ஆண்டவர் தள்ளி விட மாட்டாரு. பிகாஸ் அவர் சொல்றாரு, ஐ பிலாங் டு ஹிம். அதுக்கு தான் ஆண்டவர் சொல்றாரு. வசனம் 2 வாசிங்க சிஸ்டர் பாமா. 2:2 வாசிங்க. நீர் தண்ணீர்களை கடக்கும்போது நான் உன்னோடு இருப்பேன். பாருங்க, முதலாக ஆண்டவர் சொல்றாரு, தண்ணீர்ல நடக்கும் போதே நான் உன்னோட இருப்பேன்னு சொல்றாரு. தண்ணீர்ல நடக்கும் போதே நான் உன்னோட இருப்பேன். ஓகே. ரெண்டாவது, நீ ஆறுகளை கடக்கும்போது அவைகள் உன்மேல் புரளுவதில்லை. ஓகே. ஆறுகளை கடந்து செல்லும் போது அது நம்ம சேதப்படுத்தாது. சரி. நீ அக்கினியில் நடக்கும்போது வேகாதிருப்பாய். ஓகே. அக்கினியில நடக்கும்போது வேகாமல் இருப்பாய். அக்கினி ஜுவாலை உன் பேரில் பற்றாது. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். தேவஜனமே, இங்க 3 காரியம் சொல்லப்படுகிறது. தண்ணியில் நடக்கும்போது கர்த்தர் கூட இருக்கிறாரு, ஆறுகளை கடந்து செல்லும் போது கர்த்தர் கூட இருக்கிறாரு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அக்கினியில் நடக்கும்போது அது வந்து நம்மளை வந்து சேதப்படுத்தாது. ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அப்போ இதில் பார்க்கும்போது நம்ம லைஃப்ல வெவ்வேறு விதமான சவால்கள், வெவ்வேறு விதமான போராட்டங்கள், வெவ்வேறு விதமான காரியத்துக்குள் நம்ம கடந்து சென்று கொண்டு இருக்கிறோம். இட்ஸ் நார்மல் திங். தண்ணியில் நடக்கிறது அப்படி நடந்து போயிடலாம். ஆனால் ஆறில் நடக்கும் போது அது அலை மாதிரி அடிச்சுக்கிட்டு வரும், வேகமாக வரும். தெரியுங்களா? ஸோ ஒவ்வொருவரும் ஒவ்வொரு கட்டத்தில் ஒரு சோதனையில் நம்ம இருக்கலாம். ஆனால் அந்த ஃபயர்னு சொல்லும் போது சில பேர் வந்து ரொம்ப ஒரு கொடூரமான ஒரு நிலைமையில செல்ல இருக்கிறாங்க. லைக் இந்த ஃபயர் வாழ்க்கையை வெறுத்து some people have thought நான் வந்து and have committed suicide also. நெருப்பு, ஃபயர், don't know what to do. வாழ்றதே வெறுத்து போயிருக்கிற மக்கள் இருக்கிறாங்க. தேவஜனமே இருக்கிறாங்க. ஒரு சகோதரி சொன்னாங்க, இதெல்லாம் உண்மையாக நடந்து தருங்களா, சொல்கிறது உண்மையாக, பேரெல்லாம் சொல்ல வேணாம், பட் ஜஸ்ட் டெல்லிங் திஸ். ஒரு சகோதரி விசிட் பண்ண போகும்போது சொன்னாங்க, அவங்க ஒரு 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 வியாதியில் கடந்து சென்றதுனால அவங்க அந்த வியாதினால அந்த பயத்தினாலையும் அந்த கவலைனாலையும் அவங்க வாழ்க்கையை வெறுத்து போய் சம்டைம்ஸ் போய் குதிச்சிடலாமா அப்படின்னு அவங்க லைஃபே வாழ்கிறது அவங்க ஒரு வெறுத்து போய் பயந்து போய் அப்படியாகிறாங்க. நெருப்பில் நடக்கும் போதும் கர்த்தர் சொல்கிறாரு, நான் உன்னோட இருக்கிறேன். ஹல்லேலூயா. அது ஒன்று சேதப்படுத்தாது. தேவஜனமே நம்ம அமர்ந்திருப்போம். எத்தனை பேர் அந்த மாதிரி சூழ்நிலையில் இங்கே இருக்கிறோம் நமக்கு தெரியாது. பிகாஸ் கர்த்தருக்கு மனிதன் வெளி தோற்றத்தை பார்க்கிறான், ஆனால் கர்த்தர் உள்ளத்தை பார்க்கிறார். ஹல்லேலூயா. உங்கள் உள்ளத்தில் என்ன கடந்து சென்று இருக்கிறது?
knows. Never do that. ஏன்னா அது நம்ம செஞ்சோம்னாக்கா இட்ஸ் a defeat, ஒரு பெரிய தோல்வி. தேவ ஜனமே, கர்த்தர் சொல்றாரு, அந்த சூழ்நிலையில நெருப்புல கடந்து சென்று இருக்கிறீங்களா இன்னைக்கு? கர்த்தர் உங்களோட இருக்கிறார், என்னோட இருக்கிறார். If I am going through the fire of hell now, right, அப்படியே போய் கொண்டு இருக்கிறோமா, வெந்து போய் இருக்கிறோமா, நொந்து போய் இருக்கிறோமா, ஒட்டைந்து போய் இருக்கிறோமா, நான் கர்த்தர் சொல்றாரு, நான் உன்னோட இருக்கிறேன். தேவஜனமே, அப்படியாக கடந்து போறவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. Don't give up, don't be discouraged, do not be afraid, because கர்த்தர் நம்மோட இருக்கிறார். இறுதியான தேர்ட் பாயிண்ட், சரிங்களா? மூன்றாவது ஒரு முக்கியமான காரியம், மூன்றாவது காரியம் இன்னைக்கு வாசித்த பாகத்தில் இதை தான், ஆல் இஸ் ரிலேட்டட். இன்னைக்கு வாசித்த வசங்கள்லாம் ரிலேட்டட். த ஃபைனல் ஒன் என்னதுன்னா, கர்த்தர் என்ன சொல்றது, என்ன வசனம் என்ன சொல்லுகிறது? 22வது லூக்கா 12:22 வாசிங்க. பின்னும் அவர் தம்முடைய சீஷரை நோக்கி, இப்படி இருக்கிறபடியினால் எண்ணத்தை உண்போம் என்று நீங்கள் ஜீவனுக்காகவும், எண்ணத்தை உடுப்போம் என்று உங்கள் சரீரத்துக்காகவும் கவலைப்படாதிருங்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஓகே, டு நாட் பி டிஸ்கரேஜ். சோர்ந்து போகாதீங்க, பயப்படாதீங்க, கவலைப்படாதீங்க. ஹல்லேலூயா. என்னது? கவலைப்படாதீங்க. பிகாஸ் த இயர் அஹெட், இதெல்லாம் நம்ம சந்திப்போம். தேவதானமே, இன்னைக்கு பேசுகிற ஒவ்வொரு காரியம் நம்ம சந்திப்போம். போன வருஷம் சந்தித்தோம், இந்த வருஷம் சந்திச்சிருக்கோம், அடுத்த வருஷம் இந்த காரியம் அங்கே வந்து கொண்டே தான் இருக்கும். ஸோ காட் இஸ் சேயிங், டு நாட் பி டிஸ்கரேஜ், டு நாட் பி அஃப்ரேட், டு நாட் வரி. கவலைப்படாதீங்க. நான் முதல்ல சொல்லிட்டேன், இதை சொல்கிறதுக்கு ரொம்ப யோசிக்க வேண்டிய ஒரு காரியமாக இருந்தது. பிகாஸ் இந்த வார்த்தையை ரொம்ப தைரியமாக பேசி ஆகும்னு சொல்கிறதுக்கு தகுதி கிடையாது. பிகாஸ் ஐ எம் ஒன் ஆஃப் ஆல் ஆஃப் அஸ். உங்களில் நானும் ஒருத்தர் தான். ஐ ஃபேஸ் ஆல் தி ஸ்ட்ரகிள்ஸ், ஐ கோ த்ரூ டு டெய்லி. ஓகே, பட் காட் இஸ் சேயிங், டு நாட் வரி. ஹல்லேலூயா. ஓகே, இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா, நான் சீக்கிரம் போயிடுறேன். இங்கே என்ன நீங்கள் பார்த்தீங்கன்னா, முதல்ல நான் சொல்கிறாரு, உங்கள் சாப்பாட்டை பற்றி நீங்கள் வரி பண்ணாதீங்க. எதை சாப்பிடணும், என்ன செய்யணும்னு, எந்த சட்டை போடணும், என்ன உடுத்தணும் அப்படின்னு வரி பண்ணாதீங்க. அந்த காரியங்கள்லாம் வரி பண்ண. ஆண்டவர் சொல்கிறாரு, your body is more important than the clothes I wear. என்ன மாதிரி நான் உடுத்தினா போதும், ஆனால் என்ன மாதிரி இன்னும் கையில் காசு இருக்காது, ஆனால் என்னது நான் இப்படி தான் போடணும், அப்படி தான், அது கிடையாது. டோன்ட் வரி அபவுட் தட். ஆண்டவர் சொல்றார், I will provide to you. நான் உங்களுக்கு அந்த தேவையை சந்திப்பேன். ஹல்லேலூயா. God will provide. Somehow God will provide. உணவு இல்லாமல் பசி பட்டினியா சாக ஆண்டவர் நம்மளை விட மாட்டார். ஹல்லேலூயா. That's what God is saying. Do not worry your food. நீ சாப்பாடுனால நம்ம சாக மாட்டோம். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்ற, ஆண்டவரோட பிள்ளைகளுக்கு சாப்பாட்டுனால எனக்கு சாப்பாடு இல்லைன்னு நம்ம சாக மாட்டோம். தேவ ஜனமே, தெரியுங்களா என்ன சொல்றேனே? சில ஊருங்களில் பசி பட்டினியில் பிள்ளைங்களாம் செத்து போகிறாங்க, இருக்கிறாங்க. பட் வேர்ட் ஆஃப் காட்ஸ், அதை யாராக இருந்தாலும் சரி, உலகத்தில் யாராக இருந்தாலும் சரி, நம்ம இடத்துலையும் ஆண்டவர் சொல்கிற, ஆண்டவரோட பிள்ளைகளுக்கு நம்ம பசி பட்டினி சாப்பாடு இல்லாமல் ஆண்டவர் நம்மளை அந்த மாதிரி ஆண்டவர் நம்மளை விட மாட்டார். ஏன்னா சொல்லியிருக்கிறாரு, ஆண்டவர் சொல்கிறாரு, பறவைக்கு ஒரு காக்காவுக்கு அவர் சொல்கிறாரு, காகையா அந்த பேர் என்னது? காகம். காகம் என்ன? காக்கா. நீங்கள் வளர்ப்பீங்களா? அது முத்தம் கொடுப்பீங்களா? காக்கா பிடிச்சி ஐயோ மை சாயான் சொல்லுவீங்களா? காக்கா பிடிச்சி முத்தம் கொடுப்பீங்களா? புறாவை கொடுப்பீங்க. புறா ஏன் புறா பிடிச்சி முத்தம் கொடுங்க, காக்கா கொடுக்க மாட்டீங்க? சொல்லுங்க தாசராஜன், நீங்கள் சொல்லுங்க. நீங்கள் தான் சொல்ல ஆவலாக இருக்கிறீங்க. சட்டையும் அதே கலரில் போட்டிருக்கீங்க. என்னது? புறா அழகா இருக்கும், காக்கா. இப்போ நீங்கள் நீ கேட்ட அவர்கிட்ட, என்ன இன்னைக்கு கருப்பாக போட்டு வந்திருக்கீங்கன்னு ஏதோ சொன்னார், மறந்துட்டேன், சாரியா. பழைய நினப்பு வந்துருச்சு. ஒரு நாளைக்கு இங்கே என்ன மணி கடைக்கு போகிறது, அப்படி இந்த வளவில் போன பாருங்க, திடீர்னு போன பாருங்க, இருக்கிறதே கொஞ்சம் டக்குன்னு வந்து புடுங்குனுச்சு பாருங்க, ஒரு உட்காந்துச்சு பாருங்க. ஐயோ, உட்கார்ந்த மாதிரி தெரிஞ்ச, போன மாதிரி தெரிஞ்சிச்சு. நல்ல வேலை, கையை தொட்டு பார்த்தா ரத்தம்லாம் வரல, பிச்சுட்டு போனாலும் தெரியாது. அந்த மாதிரி பண்ணிட்டு போனிச்சு. இங்கே ஒரு காகமா, அதெல்லாம் பிரச்சனை இல்லை. அழுக்கான ஜாமான் சாப்பிடுங்க. ரோட்டு வாரத்தில் இந்த எலியெல்லாம் அடிச்சு பட்டு அடங்கா போட்டு அது கொத்திட்டு இருக்கோம் பாருங்க, அது கொஞ்சிக்கிட்டு இருப்போம் நம்ம. ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, இந்த மாதிரி காகத்துக்கே நான் அது
என்ன போய் விதைக்காது, அது போய் அறுவடை செய்யாது, ஒரு 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 ஸ்டாப் பண்ணி வைக்காது, அதுக்கே நான் சாப்பாடு போடுறேன். நீ எவ்வளோ முக்கியமான ஆள். காக்காவுக்கு மேலே நம்ம இன்னும் பெரிய ஆண்டவர் நம்மளை உயர்த்தி தான் வச்சுருக்காரு. அல்லேலூயா. அதுக்கே நான் சாப்பாடு போடுறேன்னே, அது ஒன்றும் வேலை செய்யாது, அப்படியே சுற்றி தெரிஞ்சிருக்கேன், அதுக்கே நான் சாப்பாடு போடுறேன். என் பிள்ளைங்களுக்கு சாப்பாடு போட மாட்டேன்னா, உணவு கொடுக்க மாட்டேன்னா ஆண்டவர் கேட்குறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் அதே வசனத்தில் கீழே சொல்கிறாரு, என்ன சொல்கிறாரு? அற்ப விசுவாசின்றாரு. யாருக்கிட்ட இதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காரு? யாருக்கிட்ட சொல்லியிருக்காரு இதை? டிசைபிள், சீஷர்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காரு. அற்ப விசுவாசி என்றார். நம்பிக்கை இல்லை. இன்னைக்கு ஆண்டவர் மேலே நம்ம நம்பிக்கை நம்மளுக்கு வேணும், விசுவாசம் வேண்டும். என் தேவன் பெரியவர் நம்ம பாடுறோம், நம் தேவன் பெரியவர் நம்ம சொல்கிறோம். ஆனால் வாழ்க்கையில் நம்மளுக்கு ஒரு பிரச்சனை, ஒரு காரியம் வரும்போது அதை ப்ராக்டிக்கலாக நம்ம பாடுற அளவோட வாயலோட முடிஞ்சிருது. அல்லேலூயா. God want faith to be நம்ம வாழ்க்கையில் அது நடைமுறைக்கு கொண்டு வரணும். அதான் ஆண்டவர் எதிர்பார்க்குறாரு. bring faith in reality in our life. நம்ம வாழ்க்கையில், நம்ம செய்கையில், நம்மளோட வாழ்க்கை நடைமுறைகளில் விசுவாசத்தை கொண்டு வரணும்னு ஆண்டவர் எதிர்பார்க்குறாரு. வாயளவு கிடையாது. விசுவாசிக்கிற ஆண்டவரே விசுவாசிக்கணும், ஓ நாட் டேட். பாடணும், துதிக்கணும், praise God. ஆனால் நடைமுறைக்கு கொண்டு வரணும் ஆண்டவர் விரும்புகிறாரு. ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் தேவ ஜனமே. ஸோ faith is very important. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு ஐம் going to finish conclusion. முடிவு கட்டத்துக்கு வந்திருக்க தேவ ஜனமே. சில பேர் இன்னும் கிறிஸ்மஸ் மூட்டில் இருக்கலாம். கிறிஸ்மஸ் மக்கான் போகணுமே, இன்றைக்கி லஞ்சு அன்றைக்கி செய்யலை, இன்றைக்கி யாரோ டின்னர் லஞ்ச் கொடுக்குறாங்க, இன்றைக்கி போகணும் கிறிஸ்மஸ் லஞ்ச், அதெல்லாம் கொஞ்சம் விட்டுருவோம் கொஞ்சம் நேரம். கிறிஸ்மஸ் லஞ்ச் சில பேர் இன்னும் கிறிஸ்மஸ் பார்ட்டிலாம் இருக்குது, இன்னும் செஞ்சு முடிக்கல, அவுட் ஸ்டேஷன் போயிட்டு வந்துட்டு இன்றைக்கி நைட்டு செய்வோம் அப்படிலாம் பிளானில் இருக்கலாம். அதெல்லாம் கொஞ்சம் நேரம் தள்ளி வச்சுட்டு பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் திங் ஃபர்ஸ்ட். முதல் காரியம் முதலில். மத்தியோ சாப்டர் 6 verse 33 வாசிச்சிருங்க. நம்ம அதை முடிச்சுட்டு நம்ம ப்ரே பண்ணுவோம். ஹல்லேலூயா, praise God. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். You see, this is God's word. என்னோட வார்த்தை இல்லை, ஆண்டவரோட வார்த்தை. You see, அடுத்த பாருங்க, ஆண்டவர் சொல்றாரு முதலாவது ஃபர்ஸ்ட் திங் ஃபர்ஸ்ட், ரைட்? ஃபர்ஸ்ட் திங் ஃபர்ஸ்ட். இன்னைக்கு நம்ம ஆவிக்குரிய ஜீவியத்தில் நம்ம வாழ்க்கைக்கு முக்கியமாக தேவை என்ன தெரியுங்களா? முதலாக நம்ம என்னத்தை தேடணும்? நம்ம லீஸ்டில் முதல் இடம் என்னவா இருக்கணும்? முதல் இடம் என்ன இருக்கணும்? என்னத்தை தேடணும்? தேவனோட ராஜ்யத்தை தேடணும், அவரோட நீதியை தேடணும். இது ரெண்டு நம்ம தேடினாக்கா ஆண்டவர் சொல்றாரு இவைகள் எல்லாம் உங்களுக்கு சேர்த்து கொடுக்கப்படும். ஆல் தீஸ் திங்ஸ் மேலே இருக்கிறது நம்மளுக்கு தேவையான காரியத்தை ஆண்டவர் செய்து கொடுப்பார். ஸோ வி ஹேவ் டு டூ சம்திங். இப்போ என்னன்னாக்கா நிறைய வேலையில் நம்ம என்ன செய்கிறோன்னா, மற்ற காரியத்தெல்லாம் லீஸ்டில் போட்டுட்டு ஆண்டவரோட ராஜ்யத்தையும் அவருடைய காரியத்தில் நீதியையும் கடைசி லீஸ்டில் வச்சிருக்கிறோம். சரியா? ஒரு நாள் எல்லா ப்ரோக்ராம் போடுவோம். ஆனால் இன்றைக்கி ப்ரே மீட்டிங் இருக்கேன்னு சொல்ல, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். ஒரு ப்ரே மீட்டிங் இருக்கும்போது லீஸில் என்ன வரும்னாக்கா, இன்றைக்கி பர்த்டே பார்ட்டி இருக்குது, இன்றைக்கி அவங்கள போய் சந்திக்கணும், இன்றைக்கி இதுக்கு போகணும் அதுக்கு போகணும், அதை லீஸ் இருக்கிறோம். ப்ரேயர் லீஸ்லேயே இருக்காது தேவ ஜனமே, கடைசியில் கடை இருக்காது. ஏன்னா அது லீஸ் நாட் அ ப்ரையாரிட்டி. ரைட்டா இல்லையா? ஸோ அது நம்ம லீஸில் இல்லைன்னா என்ன தெரியுங்களா, நம்ம கஷ்டப்பட்டு உழைப்போம், தேடுவோம், நம்ம வேண்டியதை தேடுவோம். ஆனால் என்ன தெரியுங்களா ஆகும்? கடைசியில் பார்த்தா அச்சீவ் பண்ணியிருக்க மாட்டோம். வேதத்தில் ஒரு வசனம் இருக்குது, அது நான் எழுதி கொண்டு வரல, அது மைண்ட்லேயே பட்டுக்கிட்டு இருந்துச்சு. என்னென்னா, அந்த சில நேரத்தில் நம்ம கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறோம், ஆனால் காசை எங்கே போடுறோம்? பாக்கெட் வித் நோ. கஷ்டப்பட்டு ஆர்டரை தேடுறது இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். போய் வேலை செஞ்சு உழைச்சி எல்லாம் செய்கிறது நல்லது. வி ஹேவ் டு டூ தட். சரியா? ஆனால் அந்த பணத்தை போடும்போது இந்த பாக்கெட்டில் வர்றது கொஞ்ச நேரத்தில் இருக்காது, ஒன்றும் இருக்காது. அந்த ரிப்பேர் வந்துருச்சு, இந்த ரிப்பேர் வந்துருச்சு, அது வந்துருச்சு, அந்த செலவு வந்துருச்சு, இந்த செலவு வந்துருச்சு, எவ்வளோ சம்பாதிச்சாலும் பத்தாது.
2000 வெளி சம்பாதிக்கிறவங்களுக்கும் பத்தாது, 10,000 வெளி சம்பாதிக்கிறவங்களுக்கும் காசு பத்தாது. எங்கே தான் போதுன்னு தெரியாது. ஆனால் ப்ரையாரிட்டி வந்து முதல் நம்ம போடணும். என்ன அதுன்னு ஆண்டவர் சொல்லிக் கொடுக்குறாரு, ஒரு ரகசியத்தை இந்த வருஷத்தில் சொல்லிக் கொடுக்குறாருன்னா வருகிற வருடத்தில் கை கொள்ள. த ஃபர்ஸ்ட் திங் இஸ் இம்பார்ட்டன்ட், நோ மேட்டர் வாட் இட் இஸ். seek first his kingdom and his righteousness. அவரோட ராஜ்யத்தையும் நீதியும் தேடணும். அவரோட காரியத்தில், ஆண்டவரோட காரியத்தில் நம்ம வந்து காரியத்தை செய்யணும், அவருக்காக வாழணும், வாழ்க்கை பரிசுத்தமாக இருக்கணும். அப்படியா இருக்கும்போது அவரோட எண்ணமா நம்ம இருந்தோனாக்கா ஆண்டவர் இவைகளெல்லாம் சேர்த்து கொடுக்கப்படும். ஆல் தி திங்ஸ் விச் ஐ நீட், எனக்கு தேவையான காரியங்களை அவர் கொடுப்பாரு. அவருக்கு தெரியாதுன்னு நினைக்கிறீங்களா? He knows. சில நேரம் அழுந்து கேட்குறோம்ல, நோ நீட். அவர் என்ன அழுது கேட்க வேணான்னு சொல்லக்கூடாது. பட் என்ன சொல்கிறேன்னா, காட் நோஸ் வாட் ஐ நீட். அவர் சொல்கிறாரு, அவரோட காரியத்தை நம்ம செய்யும் போது நம்ம காரியத்தை அவர் செய்வார். ஹல்லேலூயா. சேர்த்து கொடுப்பாரு. He knows the timing. நம்மளுக்கு என்ன வேணும்? விசுவாசம் வேண்டும், பொறுமை வேண்டும். ஹல்லேலூயா. விசுவாசம் வேண்டும், பொறுமை வேண்டும். நம்மளுக்கு பொறுமையும் இல்லை, விசுவாசம் சில வேலையில் கிடையாது, குறைவாக இருக்கும். அதனால நம்ம வந்து அந்த பொறுமை இல்லாமல் ஏதோ செஞ்சுக்கிட்டு தப்பாக செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். ஆகையால் தேவஜனமே, இந்த புது வருடத்தில் நான் வந்து ஐ டிசைடட் ரெசல்யூஷன் 31ஆம் தேதி ராத்திரி அந்த டங்குன்னு மணி அடிக்கிறது, கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுறோம்ல, அடித்த கையோட அந்த நேரத்தில் கொஞ்சம் ரிஃப்ளெக்ட் பண்ணிவிட்டு இந்த வருஷத்தில் நான் இது செய்ய போகிறேன். நான் ஐ வாண்ட் டு டூ தட். இந்த வருஷம் நான் புதுசாக ஒன்று செய்ய போகிறேன். வாட் ஐம் கோயிங் டு சே லார்ட், இந்த வருஷம் எனக்கு கொடுத்தீங்க. ஐ வாண்ட் டு சீக் காட், ஐ வாண்ட் டு சீக் ஹிஸ் கிங்டம் அண்ட் ஹிஸ் ரைச்சஸ்னஸ். அதுதான் என்னுடைய நான் வெளிப்படையாக சொல்கிறேன், என்னுடைய ரெசல்யூஷன். ஆண்டவரோட நான் செய்ய வேண்டிய காரியம். இன்றைக்கி நம்ம எல்லாருமே கூட வேறு ரெசல்யூஷனே செய்ய தேவையில்லை. ஜஸ்ட் மேக் திஸ் as our resolution and God will do everything for us. ஹல்லேலூயா. எவ்வளோ ஒரு நல்ல தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. எவ்வளோ ஒரு நல்ல தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. எல்லாம் ஒரு பலத்த கரம் தட்டி ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. praise God, praise God, praise God. நிறைய லீஸ்லாம் போடவன், ஆண்டவரே இந்த வருஷம் கார் வாங்கணும், இந்த வருஷம் நான் வந்து இது வாங்கணும், நான் ஒரு புது வேலைக்கு போகணும். நோ நீட். ஜஸ்ட் ஐ வாண்ட் டு தேவனோட ராஜ்யத்தும் அவரோட நீதியை நான் தேட போகிறேன். அதான் என்னோட இது. ஏன்னா வாழ்க்கையில் அதை செய்து காட்டும் போது, செய்து நடைமுறையில் நடக்கும்போது மற்றதெல்லாம் தனியாக அப்படியே வரும். இட் வில் கம். வேலை செய்ய வேணான்னு சொல்லுங்க, அதுக்கு ஐயோ சொல்லிட்டாரு அதனால இதையே செஞ்சுக்கிட்டு இருப்போம், வேலை செய்ய வேணாம், தூங்கி எது அதெல்லாம் விட்டுறாதீங்க. நம்ம செய்யறதே செய்யணும். ஆனால் முதலாவது என்னது? தேவனோட ராஜ்யத்தையும் நீதியும் தேடணும். ஃபர்ஸ்ட் திங் இஸ் ஃபர்ஸ்ட். கரெக்டா? அதர் திங் செய்யணும் இல்லைன்னு இல்லை. பட் எல்லாத்தையும் மதத்துக்கு வச்சுட்டு ஆண்டரோடைய கடைசி வைக்கும் போது then everything will go the wrong way. சரியா? first thing first. Matthew chapter 6 verse 33 நீங்கள் எடுத்துக்கோங்க. அதை வந்து நம்மளோட ரெசல்யூஷனாக செஞ்சோன்னாக்கா next year will be going to be a bright, beautiful and blessed year for all of us. Okay, Merry Christmas and Happy New Year to all of us. வாங்க நம்ம ஜெபம் பண்ணுவோம். ஓகே, ஜெபம் பண்ணுவோம். அப்படியே எழுந்து நிற்போமா? அப்படியே ஜெபம் பண்ணுவோம். ஹல்லேலூயா, பிரைஸ் காட். அப்படியே ஜெபம் பண்ணுவோம். கொஞ்ச நேரம் கண்களை மூடிக்குவோம். பாரு, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே, மகிமை உமக்கு ஆண்டவரே. ஓ மகிமை உமக்கு ஆண்டவரே. எல்லாரும் உள்ளத்தில் சொல், மகிமை உமக்கு ஆண்டவரே. இந்த வருஷம் ஆண்டவரே அப்பா இருந்தது, அப்பா நீ நடத்துனீங்க ஆண்டவரே. இந்த வருஷம் எங்களை ஆசீர்வதிச்சீங்க. வருகிற வருடத்தில் ஆண்டவரே நாங்கள் இன்னும் ஆண்டவரை தேடணும் ஆண்டவரே. உம்முடைய நீதியை தேடணும் ஆண்டவரே. உம்முடைய ராஜ்யத்தை தேடணும் ஆண்டவரே. உம்முடைய காரியத்தை நாங்கள் செய்யணும் ஆண்டவரே. நீங்க தான் எல்லாத்துலயும் முன்னுக்கு இருக்கணும் ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நாமத்தை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இங்க வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் நீ பேர்பராக ஆசீர்வதியும். ஒவ்வொருவரோட தேவையை அறிந்திருக்கிற தேவன் மன அழுத்தங்கள், மன கசப்பு, மன கவலைகள் எல்லாத்தையும் இந்த நாளில் ஆண்டவரை எடுத்து போடும்படி நாங்கள் செபிக்கிறோம். Do not be discouraged. நீங்க சொன்னீங்க ஆண்டவரே அப்பா, டிஸ்கரேஜ் ஆகாதீங்க, சோர்ந்து போகாதீங்க. நீங்க சொல்லியிருக்கீங்க, இட்ஸ் காட்ஸ் வேர்ட் சேஸ் do not be discouraged. சோர்ந்து போகாதீங்க. வர வருஷம் சோர்ந்து போகாதீங்க. எதை கண்டும் சோர்ந்து போகாதீங்க. ரெண்டாவதாக நம்ம பார்த்தோம், எதை குறித்தும் பயப்படாதீங்க. கர்த்தர் சொன்ன ஒரு வார்த்தை எனக்கும் சொல்றாரு அந்த வார்த்தை, பயப்படாத மகனே, பயப்படாத மகளே, நான் உன்னோட தேவன், நான் உன்னோட இருக்கிறேன்னு சொல்றாரு. மூன்றாக பார்த்தோம், do not worry, கவலைப்படாதீங்க. எல்லாருக்கும் கவலை இருக்குது, எல்லாருக்கும் கவலை வரும். ஆண்டவர் சொல்ற ஒரு உறுதியான ஒரு வார்த்தை,
கவலைப்படாதீங்க, நான் உன் தேவன், நான் உன் தேவன், உன் தேவையை சந்திப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறாரு. அவருடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் ஆண்டவர் தேட சொல்றதுனால இந்த வருகிற வருடத்தில் ஆண்டவரே நாங்கள் அப்படியே ஆண்டவரே பணிகிறோம், நாங்கள் அப்படியே செய்கிறோம். ஆண்டவரே உங்க கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம், உங்க கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன், ஆமேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படியே அமர்ந்து கொள்வோம்.